மாதத்தில் முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் முதல் நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சபைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை எடுத்து நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானவருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தில் ஜெயத்தை பெறாமல் ஒருவேளை சூழ்நிலை என்னால் ஒன்று செய்ய முடியாது, இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியமோ நடக்காதுன்னு ஒருவேளை சோர்ந்து போய் கூட இந்த வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில கூட இருக்கலாம், சோர்வின் மத்தியில் இருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த கிதியோன் எப்படிப்பட்டவன், கிதியோனுடைய சூழ்நிலை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது, எந்த பின்னணியில் இந்த வார்த்தை கிதியோனுக்கு நேராக வந்தது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இதை நாம் தியானிக்க ஆரம்பிச்சு சொன்னா, கர்த்தர் கிதியோனை எப்படி எடுத்து பயன்படுத்தினார், கிதியோனை கொண்டு கர்த்தர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதுதான் இன்றைக்கு பார்க்க போறோம். நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் இஸ்ரவேலின் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானவருடைய கைகளில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் தான் மீதியானுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கலாம், பல ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், சில சூழ்நிலைகளாலும் ஒருவேளை சில காலகட்டத்தினாலும் கர்த்தர் ஒருவேளை உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒருவேளை பார்க்காம கூட போயிருக்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனத்துடைய மீறுதல்கள் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பாக இருந்ததுனால இது கர்த்தரை உடன்பட்டு மீதியானுடைய கைகளுக்குள்ள யார் ஒப்பு கொடுத்தது? கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து யார்கிட்ட கர்த்தர் கொடுத்தாரு? அந்த மீதியானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ள கர்த்தர் தான் யார்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? மீதியானவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் மீதியான நினைச்சிட்டாங்கன்னா, நம்முடைய பலத்தினால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயித்து கொண்டோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சூறையை அடித்து கொண்டு நினைச்சாங்க. ஆனால் அது அப்படி அல்ல, வேதம் அதுவும் சொல்லலை. ஆனால் யார் கையில் ஒப்பு கொடுத்ததுன்னு நோக்கினா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் செய்தது நிமித்தமாக இப்போ 7 வருஷங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறாரு? நான் சொன்னால் நீங்கள் கேட்கல, நான் உங்களை நடத்துவேன்னு சொன்னேன், நான் உங்களை அற்புதமாக நடத்தினேன், நான் நடத்த போகிற காரியத்தை செவி கொடுக்கல, பாவங்கள் மிகுதியாவது, நீங்கள் அற்பமாக என்றீங்க, தீர்க்கதரிசிகளை சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படியில் பல காலகட்டங்கள் மாறும்போது கர்த்தர் அங்கே கோபம் கொண்டு என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்ட ஒப்பு கொடுக்குறாருங்க? சத்தமாக சொல்லுங்க, யார்கிட்டங்க? மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுக்க. எத்தனை வருஷம் ஒப்பு கொடுக்குறா சொன்னால் 7 வருஷம் ஒப்பு கொடுக்குறாரு. எத்தனை வருஷங்க? சத்தமாக சொல்லுங்க, எத்தனை வருஷங்க? ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை சில அடிமைதானத்துக்குள்ளே இருக்கலாம், சில ஆசீர்வாத தடையாக கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை, அடிமைதானத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆசீர்வாதம் சில நேரங்களில் கர்த்தரை தடை செஞ்சிருப்பார். அன்னாளுடைய கர்ப்பத்தை யார் அடைச்சிருந்ததுங்க? கர்த்தர். அல்லேலூயா. யோபுக்கு சோதனை அனுப்பினது அனுமதித்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஆண்டுகள் யார் கையில கஷ்டப்படணும் இருக்கு? மீதியானுடைய கைகளுக்குள்ள அடங்கி இருக்கணும், அவங்க சொல்றதுதான் இவங்க செய்யணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மீதியானுடைய கைகளுக்குள்ள எப்படிப்பட்டதான அனுபவத்தெல்லாம் இவர்கள் சகித்து கொண்டார்கள் என்பதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? 2ஆம் வசனம். மீதியானுடைய கை
இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டிருந்தபடியால் இஸ்ரவேலின் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளையும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. இவர்கள் ராஜ்யத்தில் குடியேறிக்கிறவர்கள் இப்போ எங்க போயிட்டாங்க சொன்னா, மீதியானர்கள் அதிகமானதுனால இவங்க வாழ்கிற இடத்தையே மீதியானர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலுடைய இடத்தை ஆளுகை செய்யறாங்க. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை இப்போ யார் ஆளுகை செய்வது? மீதியானர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்த ஜனங்களை இப்ப அவங்க வாழ்கிற இடத்தை யார் இப்ப சுதந்தரித்துக் கொள்கிறாங்க சொன்னா, மீதியானர்கள். ஏன் மீதியான சுதந்தரித்துக் கொள்கிறாங்க சொன்னா, இப்ப இஸ்ரவேலை காட்டிலும் மீதியானவர்களுடைய எண்ணிக்கை பலமா இருக்கு. அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு வாழறதுக்கான அட்மாஸ்பியர், அந்த தேவையான இடங்கள் இருக்குன்னு சொன்னா, இப்ப யாரை இவங்க சூறையாடுன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விடமா இருக்கிற குடியிருப்புகளை இப்ப கூடாரங்களை இப்ப யாரு சூறையாடுறாங்க சொன்னா, மீதியானவர் சூறையாடுறாங்க. 3ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானரும், இந்த அமலேக்கியர் என்பது யாருங்க? யாருக்கும் ஞாபகம் வருது? தாவீதுடைய எல்லா பொருட்களையும் சூறையாடி கொண்டு போனது யாருங்க? சிக்கலாக்கில தாவீது தவித்துக் கொண்டிருக்கும் போது எல்லா பொருட்களையும் என்ன பண்ணா, சூறையாடி கொண்டு போனது யாருங்க? இந்த அமலேக்கியர். அல்லேலூயா. அந்த அமலேக்கியருடைய சூறையாடி கொண்டு போன அந்த அமலேக்கியரும் இந்த மீதியானும் 2 பேரும் சேர்ந்து இப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, நெருக்கிறாங்க. வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்குத்து புத்திரரும் யாருக்கு விரோதமா எழும்பி வந்து, முன்பதாக மீதியானர் மாத்திரம் தான் இருந்தாங்க. இப்ப மீதியானர்கள் இப்ப என்ன பண்ணா, மீதியான பெருக்கிட்டாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் குறிக்க இருக்கும் போது இப்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஜனங்களும் இப்ப யார் அட்டாக் பண்றாங்க? அல்லேலூயா. ஆனா கர்த்தர் யார் கையில தான் ஒப்பு கொடுத்தாரு? மீதியானவருடைய கையில தான் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் ஒன்று சொன்னாரு, ஆனா அங்க செயல்படுகிற விதங்கள். அல்லேலூயா. சில இடத்துல நம்ம விழுந்து போயிட்டு சொன்னா, ஒண்ணுமில்லாதவங்க கூட நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்துல குத்திட்டு போவோம். நான் பார்த்துருக்கீங்களா? நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள், சில இடத்துல நம்ம விழுந்து போற சொன்னா சில வேணும்னே என்ன பண்ணுவாங்க, நம்ம குத்துவாங்க. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலுடைய நிலைமை மாறுதலா இருக்குது. இஸ்ரவேல்ல ஆசீர்வதிக்கப்படுகிற சந்ததிகள் இப்ப மீதியான ஆளுகை செய்யதை பார்த்து அமலேக்கியர் வராங்க. அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எதெல்லாம் விதைச்சிட்டு அறுவடைக்காக காத்திருக்கிறாங்களோ, காத்திருக்கிற வேலையில இந்த அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, இந்த இஸ்ரவேலுடைய பயிர்களை என்ன பண்ணுவாங்க, கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. விதைச்சது, நீர் பாய்ச்சது, விளையிற வரலையும் யார் அதை பாதுகாத்து நிற்பாங்க? யார் பாதுகாத்து இருப்பாங்க? இஸ்ரவேலர்கள். ஆனா இப்ப இஸ்ரவேலர்கள் மீதி வச்சிருக்கிற அந்த அறுவடை நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கத்துல மீதியானவங்க வந்து அதை அறுத்து கொண்டு போவாங்க, இன்னொரு பக்கத்துல அமலேக்கியர் வந்து அறுத்து கொண்டு போறாங்க. சில இடத்துல கிழக்கு தேசத்துல புத்திரத்துல இருந்து என்ன பண்றாங்க, ஜனங்கள் வந்து அறுத்து கொண்டு போறாங்க. ஒருவேளை இது ஏன் நீ அறுக்கிறன்னு கேட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, கொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குதான் சொல்றது? அப்போ ஒரு 3 மாதம் ஒரு பயிருக்காக அவங்க கஷ்டப்பட்டு அது அந்த அறுவடையினுடைய காலத்துல அதை வச்சுதான் அவங்க போஷிக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நேரத்துல இப்ப அமலேக்கியரும் மீதியானரும் கிழக்கத்து புத்திரர்கள் வந்து அதை எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போறோம் சொன்னா, இவங்க சாப்பாடுக்கு ரொம்ப அல்லேலூயா. அதாவது உழைக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க ஒருத்தர், அதை அனுபவிக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்க உழைப்புக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார், மீதியானுடைய கைக்கு ஒப்பு கொடுத்தது. இப்ப என்னாச்சு சொன்னா, எல்லா ஜனங்களும் இப்ப யார் ஆளுகை செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யறாங்க. அந்த 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 6:3 வாசிங்க. இஸ்ரவேல விதைத்திருக்கும் போது முதல்ல யாருங்க? மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்து புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக. அப்ப எத்தனை பேர் எழும்புறாங்க? 3 பேர். யார் யாருங்க? அமலேக்கியர் ஃபர்ஸ்ட், யாருங்க? மீதியா செகண்ட், அமலேக்கியர் மூன்றாவது கிழக்கு. அப்போ கர்த்தர் யாருக்கிட்ட தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளுகை செய்யறது? 3 விதமான கூட்டங்கள் யார் ஆளுகை செய்யறாங்க? அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சும்மா இருப்பாரா? கர்த்தர் எதற்காக ஒப்பு கொடுத்தாரு? என் ஜனங்கள் மனம் மாறணும், என் ஜனங்களுடைய பாதைகளிலிருந்து வழிகளிலிருந்து சீர்படுத்தணுன்றதுக்காக தான் சில உபத்திரவத்தின் பாதையில் நடத்துவதற்காக மீதியானவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா மீதியானவர்கள் இவர்கள் ஆளுகை செய்யாம போக மீதியா இருக்கிற அமலேக்கியரும் துன்பப்படுத்துறாங்க, கிழக்கத்தின் புத்திரர்களும் துன்பப்படுத்துறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் என்ன பண்றாங்க? 4ஆம் வசனம் வாசிங்களேன்.
அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து என்ன பண்றாங்களா, நிலத்தினுடைய விதைகளை கெடுத்து. வாசிக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்துல உங்களை கெடுக்கலாம் அப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் உனக்கு விரோதமா எழும்பலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கெடுக்கலாம் நினைக்கிறவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய விதைகளை கெடுப்பதற்காக ஒரு கூட்டம் எழும்ப முடியும் சொன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளையும் கழுதையாயிலும் என்ன பண்ணுவாங்களா, எது விளைச்சலும் இல்லை, ஆடுகளும் இல்லை, மாடுகளும் இல்லை, கழுதுகள். அதாவது இவங்க தினமும் போயிட்டு மேய்ச்சிட்டு கொண்டு வருவாங்க. இரவில் வந்து அமைதிக்கிறது என்ன பண்ணிடுவாங்க, திருடி கொண்டு போவாங்க. அல்லேலூயா. ஏன்பா திருறன்னு கேட்டா அவன் என்ன பண்ணிடுவாங்க. இருக்கீங்களா? ஏன்னா இப்ப கர்த்தருடைய கோபம் யார் மேல இருக்கு? இஸ்ரவேல் மேல இருக்கு. இப்ப நாளுக்கு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறாங்க, நாளுக்கு நாள் நெருக்கப்படுகிறாங்க, நாளுக்கு நாள் கெடுக்கப்படுகிறாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க வாசிக்கலாமா? பிரைஸ் 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும், யாருங்க உங்களுக்கு விரோதமா இந்த மாதத்துல நீங்க வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க வாழ்கிற இடத்துல, இல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல வெட்டிக்கிளிகளை போல சில கூட்டங்கள் திரளா உனக்கு விரோதமாய் வந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதை போல வராங்களா? வெட்டுக்கிளியை போல. அப்போ இப்ப ஜனத்துல குறைவா இருக்கிறாங்க. இப்ப இவர்களை விட அதிகமா யாராயிட்டாங்க? மீதியானவர்கள் ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் மீதியானர், ஒரு பக்கம் அமலேக்கேர், ஒரு பக்கம் கிழக்கத்தின் புத்திரர்கள் எல்லாமே நெருக்கிறாங்க, அறுவடையை கெடுக்கிறாங்க, அறுவடையை திருடுறாங்க, ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் கொள்ளை பொருள் ஆக்குறாங்க. இப்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, மிருக ஜீவனத்தில் வர நன்மையும் இல்லை, எல்லாவற்றும் இழந்து போயிருக்கிற சூழ்நிலையில இதான் கர்த்தர். இப்போ கர்த்தர் மனமே வாசிக்கலாமா? 5ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எப்படியா இருக்குங்க, அதை கவுண்ட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. அந்த அந்த எண்ணிக்கை என்ன திரளா வெட்டுக்கிளியை போல் வரும் அந்த ஒட்டகம். அப்ப அப்படி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. மீதியானவர்களே ஜெயிக்க பலன் இல்லை, ஜெயிக்க என்ன இல்லை, உங்களுக்கு பலனும் இல்லை, திராணியும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை, அவங்க வைத்திருந்த ஆசீர்வாதங்களும் இல்லை. ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை கெடுக்கிற ஆசீர்வாதம், ஒரு பக்கம் விளைச்சல்களை திருடுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு பக்கம் மிருக ஜீவன்களை கொள்ளை பொருளாய் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில. தொடர்ந்து வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிங்க. இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே அப்ப இவங்களை கெடுக்க எதில் வருவாங்கன்னு சொன்னா ஒட்டகத்துல. அல்லேலூயா. எப்படியா சொல்ல, அந்த ஒட்டகங்களை எண்ணிடவே முடியாது, கணக்கிட முடியாத அளவுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யம் எழும்புது. அப்பொழுதுதான் வாசிக்கலாமா? வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலில் புத்திரர் கர்த்தரை நோக்கி சோதரம் பண்ணுங்களேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில இப்ப இவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை, இவங்களை அழிவே அவங்க முன்னாடி எதை போல வராங்க, வெட்டிக்கிளியை போல ஒட்டகத்துல இவர்களை அடிக்க சேனையா வருகிற நேரத்துல இப்ப இவங்களை இதுவரையிலும் ஜெபிக்காதவங்க, இதுவரையிலும் முறையிடாதவங்க இப்ப கர்த்தரை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர்கள் முறையிடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை சுற்றி எத்தனை விதமான திரள் கூட்ட ஜனங்கள் உனக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் சத்தத்தை கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் வாசிங்க. இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேலில் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமூகத்துல நீங்க முறையிடுவீர்கள் சொன்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உன் சூழ்நிலை எதுவா இருக்கலாம், உள்ள கர்த்தரே உன்னை சில இடத்துல ஒப்பு கொடுத்து இருக்கலாம், கர்த்தரே சில ஆசீர்வாதம் தடையா கூட வைத்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா அதன் சூழ்நிலை மத்தியில கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டது போல இந்த நாளை கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னா 7ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரன் மீதியானவருடைய நிமித்தம்
கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வர அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து புறப்பட செய்து உங்களை ஒடுக்கின யாருடைய கையினின்று உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவருடைய தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுங்க. நான், சத்தமா சொல்லுங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. அதாவது 14ஆம் வசனத்தை மாத்திரம் சொல்ல புரியாது, அதனுடைய முன்னணியும் அதனுடைய பின்னணியும் தெரிஞ்சாதான் அந்த தாற்பயம் உங்களுக்கு விளங்கும். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? 10ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்துள்ள எம்மோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இதுவரையிலும் பயந்து போய் இருந்தவங்களுக்கு கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஒரு பக்கத்தில் எல்லா பக்கத்திலும் நெருக்கங்கள் ஆசீர்வாதங்களை கெடுத்திருக்காங்க. ஒரு பக்கத்தில் அமிலேக்கியர், ஒரு பக்கத்தில் மீதியானவர்கள், ஒரு பக்கத்தில் கிழக்கத்தின் புத்திரர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி போறாரு. தீர்க்கதரிசி மூலமா இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கிற முதல் வார்த்தை, நீங்க இப்ப பயப்படுகிற இந்த காரியத்தில் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற இரண்டாவது ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டா முதல் காரணம் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி முறையிடணும். அல்லேலூயா. உங்க பிரச்சனைய சொல்லணும். உங்க மனிதர்கிட்ட சொல்றதுனால உங்க பிரச்சனை மாறாது. உங்க பிரச்சனை யார்கிட்ட சொல்ல பழகி கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட. அப்ப கர்த்தர்கிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்புகிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேலுடைய புத்திரருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வாசிக்கலாமா? வாசியமா? பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் சொன்னார். அதற்கு பின்பு நல்ல கவனிங்க, என்ன இருக்குங்க? வேதத்துல தூதர் என்பவர் வேற, தூதன் ஆனவர் என்பவர் வேற. நிறைய இடத்துல தூதன் வரும், அநேக இடத்துல தூதனானவர். அப்ப தூதனானவர் வருகிற இடமெல்லாம் அது யாரு குறிக்கிறதுன்னு சொன்னா குமாரனை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப தூதன் என்பவன் வேற, தூதனானவர் என்பவர் வேற. யார்களை விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் சொன்னது சொன்னா தூதனானவரா இருக்கிற குமாரனா இருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப தூதனானவர் அப்படின்னு வருதுன்னா அது யாரு குறிக்கும் சொன்னங்க? குமாரனை. சத்தமா சொல்லுங்களேன், யாரை குறிக்கிறதுங்க? தூதர் வேற, தூதனானவர் என்பவர். அப்ப கிதியோனோட பேசினது தூதர் அல்ல, தூதனானவர். அல்லேலூயா. தூதர் என்பது பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் தூதருடைய வேலை. தூதனானவர் என்பவனா அந்த சூழ்நிலையில என்னவா நடத்த வேண்டும் என்பது அவர் விரும்புகிறாரோ அவர் சித்தத்தின்படி குமாரன் செயல்படுத்துவது. அல்லேலூயா. இருக்கீங்களா? வாசிக்கலாமா? வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, யாரோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? 11. நான் மீண்டும் சொன்னேன், கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னா அது யாரு குறிக்கும் சொன்னங்க? குமாரனை குறிக்கிறது. அல்லேலூயா. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. தூதர் என்பவர் நிறைய இடத்துல, அதே போல ஆகாரோட தூதரானவர். அல்லேலூயா. அப்ப நிறைய இடத்துல கேருபீன்கள், சேராபீன்கள், அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனிகளை தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா? 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதரானவர் வந்து யோவாசின் ஊரான ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமை யாருடைய கைக்கு தப்பி வைப்பதற்காக கூடாரத்துல கோதுமை வச்சு கொண்டா, இரவு நேரத்துல அமிலேக்கியர் ஒரு பக்கம் வராங்க, மீதியானவர் ஒரு பக்கம் வராங்க, கிழக்கத்தின் புத்திரர்கள் ஒரு பக்கம் வராங்க. அப்ப அந்த கோதுமை எங்க வைக்க முடியல, அவங்களால கூடாரத்துல வைக்க முடியல. அப்ப அந்த கூடாரத்தில் இருந்து இவங்க எங்க வைக்கிறான் சொன்னா மலைகளிலும்
குகைகளிலும் வனாந்தரத்திலும் இந்த கோதுமையை வைத்துக் கொள்கிறாங்க. ஏன் வைத்துக் கொள்கிறான்னு சொன்னா, கூடாரத்தில் வைத்துக் கொண்டு அந்த பொருட்களை சூறையாடுறாங்கன்னு நினைச்சு இப்ப சாப்பிடுவதற்காக இந்த கோதுமை மணிகளை என்ன பண்றா சேகரித்து எங்க வைக்கிற? வாசிங்க. தப்புவிப்பதற்காக என்னங்க பைபிள்ல இருக்குங்க, ஆலைக்கு சமீபமா இருக்கிற இடத்துல போர் அடித்தான் வேதம் இருக்கு. அதாவது ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா, திராட்சை ரசத்தை தானே பண்ணுவாங்க, ஆலைகளை அடிப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த ஆலைகளுக்குள்ள என்ன பண்றான்? கோதுமை அடிக்கிறான். அப்ப கோதுமை அந்த ஆலைகளுக்குள்ள போச்சு சொன்னா, தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குறான்னா கோதுமை தெரியாது. அப்ப கோதுமை மணித்துணியா இப்ப எதற்குள்ள வந்துடும்? ஆலைக்குள்ள. யாருக்குள்ள விளங்குதுங்க? அல்லேலூயா. அப்ப யாராச்சும் ஒருத்தர் என்னப்பா கிதியோன் இங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா, ஐயா வெயில் அதிகமா இருக்கு, நான் என்ன பண்றேன், இளைப்பாறுவதற்காக வனாந்தரத்தில் இருக்கிறேன், அல்லேலூயா அப்படி சொல்லிக்கலாம். ஏனென்றா அந்த கோதுமை மீதியானுடைய கைக்கு தப்பிவிப்பதற்காக ஆலைகளில அவன பண்றான். இருக்கீங்களா? ஆலைகள் இதுதான் எதை அந்த இடத்துல பயன்படுத்துகிற இடம், திராட்சை ரசங்களை பிழிக இடத்துல இப்ப எது வைக்கிற சொன்னா கோதுமை வைக்கிற. வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலிய, மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் பராக்கிரமசாலி. முதல் காரியம், நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். முதல் வார்த்தை என்ன பண்ணுங்க? யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க? இந்த 5வது மாதத்துல உங்க பிரச்சனை, உங்க போராட்டங்கள், உங்க நிந்தனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் எப்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்களோ அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருது, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. 3வது ஒரு வார்த்தை, நீ எப்படிப்பட்டவன் சொன்னா பராக்கிரமசாலி. நீ எப்படிப்பட்டவங்க? பராக்கிரமசாலி. நல்ல கவனிங்க. கிதியோன் என்பவன் இஸ்ரவேலில் அதுக்கு முன்னாடி யாருன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல்ல கிதியோன் அதுக்கு முன்பதாக தூதனானவர் வந்து கிதியோனை பார்க்கிற வரையிலும் வேதாகமத்தில் கிதியோனுடைய பெயர் இல்லை. அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு வந்துட்டா உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்படும். யாருக்குள்ள விளங்குதுங்க? கிதியோனுக்குள்ள இயேசு வந்தாரு, அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க, மீதியான் அங்க கிதியோன் ஜெபித்தாரா இல்லை என்பது வேதத்தில் கொடுக்கல. இஸ்ரவேலுடைய புத்திரர்கள் தான் ஜெபித்தார்கள். ஆனா தேவனுக்கு சித்தமான பிள்ளைகளை நோக்கி தான் கர்த்தர் போனார். அல்லேலூயா. உலகத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார். அப்போ இவன் எப்படி பயந்து போய் ஆலை அடிக்கிற இடத்துல கோதுமை மணித்துணியை சேகரித்து வைத்திருக்கிற இடத்துல தூதனானவர் சொல்றார், பராக்கிரமசாலியே. வாசிங்க 12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். 3வது ஒரு காரியம், உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பராக்கிரமசாலி. சத்தமா சொல்லு. நீ யாரு? நீ இல்ல, உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்தா நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். எப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு வார்த்தை வந்துச்சோ அப்பொழுதே அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை கிதியோனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, பயப்படாது இருங்கள். அல்லேலூயா. அப்ப இதுவரையும் பயந்து போயிருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், இதுவரையும் பயந்து போன, ஆனா கர்த்தருடைய வார்த்தை இப்ப இஸ்ரவேலுக்கு நேரா வந்துச்சு, பயப்படாதிருங்கள். வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே. என்ன சொல்றாரு? ஆ என். ஆனா யார் தரிசனமானது? தூதனானவர். ஆனா இவர் என்னவா சொல்றாரு? ஆண்டவன். யாருக்குள்ள விளங்குதுங்க? புரிஞ்சுங்க, நாம சொல்லல. வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதா எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இவன் கேட்கறான். யார்கிட்ட கேட்கறான்? எங்க அப்பாலாம் சொல்லியிருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் தேசத்தில் எகிப்தில் அடிமையா இருக்கிற பொழுது அவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தாரு. அந்த தெய்வம், அவங்களை வழிநடத்தின தெய்வம் இப்ப எங்களோட கூட இல்லை. இதை நாங்க பார்க்கல, எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பிரச்சனையை அவன் பேசல. பிரச்சனைய அவன் என்ன சொல்ல வரான்னா, முற்பிதாக்களை எங்க தெய்வம் வழிநடத்தி வந்த கடவுள் இப்ப எங்களோட கூட இல்ல. அவர் இருந்திருந்தா அவர்களை நடத்தினது போல தம்முடைய பிள்ளைகளை அவரால் நடத்திருக்க முடியும். யார்களை விளங்குதுங்க? அல்லேலூயா. வாசிக்கலாமா? இப்பொழுது கர்த்தர் எங்களை என்ன பண்ணாங்க? கர்த்தர் எங்களை மீதியானுடைய கையிலும்
ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது வாசிங்க, 14ஆம் வசனம் வாசிங்க, சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர். அல்லேலூயா. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது யார் தான்? கர்த்தர் தான். அவர் இருந்திருந்தா இப்ப மீதியானுடைய கைகளுக்குள்ள நாங்க இருக்க மாட்டோமே சொன்ன உடனே இப்ப அவன் மூலமாகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா எதெல்லாம் ஆகாதுன்னு தோன்றுகிறதோ, எதெல்லாம் பலனற்று இருக்கிறீங்களோ, இதெல்லாம் வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறா, நீ பராக்கிரம. நீ யாரு? நீங்க சொல்ற பராக்கிரமசாலி நல்லா ஃபயர் ஆகணும். அல்ல, நீ யாருங்க? நீங்க யாருங்க? அப்ப இந்த வார்த்தை உங்களுக்காக பேசப்பட்டது என்பது நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். ஒவ்வொரு மாதமும் 2 வார்த்தையை என் காதுகளை கேட்கும். ஒன்னு மாம்சம் பேசும், ஒன்னு ஆவி பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 2 வார்த்தையுமே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா இதுலயே ரொம்ப ஒவ்வொரு மாசமும் எனக்கு நிறைய கன்ஃபியூஸ் வரும். இது கர்த்தர் தான் பேசுறாரா, இது கர்த்தர் தான் இந்த வார்த்தை கொடுக்குறாரா? இந்த முறை 2 வார்த்தை வரும்போது இது ஆண்டவர் எனக்கு வாழ்க்கையில உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னா, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ. அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறவர். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீங்க போகிற எல்லா காரியமும் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. எதை குறித்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், உங்க பிரச்சனையை அவர் சமூகத்துல முறையிடணும். 2வது, முறையிட்ட பொழுது அவர் சத்தத்தை கேட்கணும். அவர் சத்தத்தை கேட்டா அவர் சொன்ன முதல் வார்த்தை பயப்படாது இருங்கள். அல்லேலூயா. 2வது ஒரு வார்த்தை சொன்னார், பலவீனமா இருக்கிறவன், பயந்து போய் இருக்கிறவனை பார்த்து சொல்றா, நீ பராக்கிரமசாலி. அப்ப கர்த்தர் சொல்றா, முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர். அதுவரை கிதியோன் யாருன்னு தெரியாது. கிதியோனுக்குள்ள எப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சோ கிதியோனுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றினாரு. கிதியோன் மாற்றது மாற்றமல்ல, இஸ்ரவேலுடைய சூழ்நிலையே கிதியோன் மூலமா மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவா, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க குடும்பத்துல கர்த்தர் மீதியானுடைய கைக்கு கிதியோனை கொண்டு ரட்சிப்பு கொடுக்க முடியும். சொன்னா உன் குடும்பத்துல உன்னை கொண்டு ரட்சிக்க முடியும், உன் விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அவர் கிதியோனுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, அவர் உங்களுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து கடைசி வாசிக்கலாம், 14ஆம் வாசிக்கலாமா? அப்பொழுது எல்லாம் சத்தமாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் போறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் போறேன். அல்லேலூயா. நீ உன் பலத்தை நம்பினா சில இடத்துல தோல்வி பார்க்க முடியும். நான் பலவீனன்னு எனக்கு தெரியும், ஆனா என் பலவீனத்துல கர்த்தர் இருக்கிறான்னா நான் போர் செய்ய மாட்டேன், எனக்காக போர் செய்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர். அல்லேலூயா. இவனை பராக்கிரமசாலின்னு சொன்னோடனே இவன் சொல்றான், நான் பராக்கிரமசாலியா தான் நான் வனாந்தரத்தில் குகைகளுக்குள்ள வந்து ஒளிஞ்சு நிற்கணும். இப்போ இவன் நினைக்கிறான், நான் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறான்னா அந்த வார்த்தை நிறைய இடத்துல டவுட் பட்டார். ஆனால் டவுட் பட்டா கூட கிதியோன் கர்த்தருடைய வார்த்தை முழுசா நம்பிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீ நம்புங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடு கூட போ. உங்க பலன் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை விட கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. உங்களை நம்பாதீங்க, உங்களை பலப்படுத்துகிற இயேசுவை நம்புங்கள். அல்லேலூயா. உங்களை தைரியப்படுத்துகிற இயேசுவை நம்புங்கள். நீங்க உங்களை நம்பினா ரட்சிப்பு பார்க்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை நம்பினா நிச்சயமா ரட்சிப்பை பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். வாய் தரது சொல்லி, என்ன பலப்படுத்துவாரு? என் குடும்பத்தை பலப்படுத்துவாரு. சில இடத்துல பலவீனம் என்ற சூழ்நிலை வரும். சொல்லு, ஏசப்பா இந்த பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணப்படும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர். உன்னை அனுப்புகிறது யாரு? அப்ப ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு. என்ன சொன்னார் முதல் வார்த்தை? நீ யாரு? பராக்கிரம சொன்னாரா? அவன் எப்படிப்பட்டவன்? குடும்பத்தில் இளையவன், பயந்து சுபாவம் உள்ளவன், அவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். ஆனா அவனை பார்த்து கத்த சொல்றா, நீ யாருப்பா? பராக்கிரம சாலி. இப்ப என்னன்னா, இப்ப யார் நம்புவான்? இவனுடைய கெப்பாசிட்டி இவனுக்கு தெரியும். ஆனா இப்ப யார் சொல்லிக்கிறது?
கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீ பராக்கிரமசாலி, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னா இப்ப எவனை நம்பல, இப்ப யார் நம்புறான்? கர்த்தர் சொன்ன யார்களை விளங்குதுங்க? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை வழி நடத்துவா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். உனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாறுதலாய் முடிவா. அல்லேலூயா. நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா உங்கள் விசுவாசம் பல ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கும். அல்லேலூயா. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற உன் குடும்பத்திற்கு இந்த வார்த்தை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துவதற்கு நான் அல்ல, என்னை நடத்தக்கூடியவர் தூதனானவர், என்னை நடத்தக்கூடியவர் இயேசு. அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. நம்ம யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நீ நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன்.